ஆணுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆணுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையா? ஆணுறுப்பெல்லாம் கூட மாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதே 2006 முதல் முறையாக சைனாவை சேர்ந்த ஒருத்தர் இதை பண்ணியிருக்காரு. உலகம் முழுக்கவே ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களுக்கு தான் இந்த அறுவை சிகிச்சையை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த சிகிச்சையை பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுவரைக்கும் பண்ண அந்த வெகு சிலருமே அவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதில் அவங்களுடைய ஆணுறுப்பு சிதைஞ்சு போனவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த ஒருத்தர் பண்ணி அவருக்கு குழந்தைலாம் வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த லோக்கல் சம்பிரதாயங்கள்ல இந்த சர்க்கம்சிஷன், அதாவது அந்த ஆணுறுப்புடைய மேல் தோலை மட்டும் கட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி பண்ணப்போ அவருக்கு இன்னும் சரியா பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அந்த ஆணுறுப்பு சிதைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து அவங்களுடைய ஆணுறுப்பு சிதைஞ்சு போய் அவங்களுக்கு சிறுநீர் போறதுக்கும் சரி, தாம்பத்தியத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே பிரச்சனை ஏற்பட்டவங்க தான் இது வரைக்கும் இந்த சிகிச்சையை பண்ணியிருக்காங்க. வழக்கமா மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரியே தான் ஒரு டோனரோட உடம்புல இருந்து அந்த உறுப்பை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து ரெசிபியன்டோட உடம்புல சேர்ப்பாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கங்கிறத பார்த்துலாம். டோனரோட உடம்புல இருந்து அந்த ஆணுறுப்பு மட்டும் இல்லாம ஆணுறுப்பு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அடிவயித்தோடைய தோலோட சேர்த்து தான் அந்த நரம்புகள் தோல் எல்லாத்தையும் சேர்த்து அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதே மாதிரி ரெசிபியன்டோட உடம்புலையும் அந்த தோலோட சேர்த்து மொத்தத்தையும் கட் பண்ணி நீக்கிடுவாங்க. இப்போ இங்க எந்த கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அதை கொண்டு போய் அங்க வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது நரம்புகளை ரொம்ப கவனமா ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் தான். அதோட சேர்த்து யுரேத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த யுரேத்ரா வழியா தான் உங்களுக்கு சிறுநீர் செமன் எல்லாமே வெளியே வந்து சேரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமா மொத்தமா ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவாங்க. பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியா இருக்கே, இங்கேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு போய் அங்கே ஒட்டி வச்சா வேலை முடிஞ்சா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இது வரைக்கும் பண்ண அறுவை சிகிச்சைகளோட நேரத்தை எடுத்து பார்த்தோம்னா 10ல இருந்து அதிகபட்சமா 15 மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சையை பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளவு கவனமா இருக்கணும்னா, சின்னதா ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கூட பிளட் கிளாட்லாம் நடக்க ஆரம்பிச்சு பெரிய அளவில் அந்த ஆணுறுப்பை மட்டும் இல்லாம அந்த மொத்த ஆபரேஷனையுமே அதை வந்து வீணாக்கிடும். அப்படிதான் சைனாவில் முதல் முறையா அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஆச்சு. என்னன்னா, அவர் ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறமா அவருடைய ஆணுறுப்புடைய மேல் பக்கத்துல ஒரு மாதிரி வீக்கம் ஏற்பட்ட மாதிரி ஆயிருக்கு. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்துல பிளட் கிளாட் ஆகி அங்க சரியா ரத்தம் போய் சேராம ஒரு மாதிரி அது வீக்கமாகி கருப்பு கலர்ல ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. பரவாயில்ல, ஒருத்தருக்கு தானே ரிஜெக்ட் ஆயிருக்கு, மத்தெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அப்ப சக்சஸ் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஒரு சில சிக்கல்களும் இருக்க தான் செய்யுது. அதுல முக்கியமானது என்னன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.